ரெஞ்ச்டு ஆசன்ட். இப்போது ஆசன்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக நம்ம பேசுவோம்ல ஸ்பீச், அந்த ஸ்பீச் சவுண்டோடைய அந்த மீட்டர் தான் ஆசன்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் வந்து எதை என்ஃபோர்ஸ் பண்ணுதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் ஒரு நார்மலான வேர்டு ஆசெட்டை கூட ஒரு கடுமையானதாக மாற்றுது அப்படின்றாங்க. வி கெட் கடுமையானதாக மாற்றி ஒரு அதை தான் ரெஞ்ச்டு ஆசன்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது கடுமையான ஆசன்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ரெஞ்சிங் அப்படிங்கிறது இந்த கடுமையாக வருது இல்லையா, இது வந்து மேபி நிறைய லேக் ஆஃப் மெட்ரிக்கல் ஸ்கில் வந்து நிறைய மெட்ரிக்கல் ஸ்கில் இருக்கிறதுனால இந்த ரெஞ்சிங் வந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. ஹவவா கன்வென்ஷனல் இந்த ஃபோக் பேலட்டில் வந்து வரும் இல்லையா, இப்போ ஃபோக் பேலட்னாலே அப்படியே உற்சாகமாயிருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதில் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை தான் இந்த ரெஞ்சிங் அப்படிங்கிறாங்க. அண்ட் இஸ் சம்டைம்ஸ் டெலிபரேட்லி யூஸ்டு ஃபார் காமிக் எஃபெக்டிவ்லையும் சில டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்றாங்க. ஆஸ் இன் காமிக் எஃபெக்டில் வேறு யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லார்ட் பைரன்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய டான் ஜுவான் அப்படின்ற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அந்த வருஷத்தில் சொல்லியிருக்காங்க. எப்போனா 1918